பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கின்றோம். சிறப்பாக இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த ஞாயிறு வழிபாட்டுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளினுடைய வழிபாட்டின் ஆரம்ப ஜெபத்தினை நம்முடைய இருக்கின்ற படாலம் திருச்சபையுடைய ஊழியர் திரு இருதயராஜ ஐயா அவர்கள் ஏற்கிறார். இதை வேண்டல் செய்வோம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்முடைய தயவை நாங்கள் நாடும்படியாக உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உம்முடைய தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படியாய், ஆயிரப்படமாக கொடுக்கிற இறை வார்த்தைகளை உடைய உள்ளங்களில் பதியும்படியாய் நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனைகளை ஏறெடுக்கிற பாடல்கள் தேவரே கர்த்தாவே, ஆயிரம் கொடுக்கிற இறை வார்த்தைகளை எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதுமாக எங்களுக்கு பரிசுத்தமாக வழிநடத்த நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்தல வேண்டுமாய் எங்களுக்கு கர்த்தரும் நீ புரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகவும் நாம் இணைந்து திருச்சபை புதுவாழ்வு பாடல்களிலே 364வது பாடல், தாசரே தாரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தாசரே Belecham
நிருப பாடத்தை நாம் படிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான நிருப பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய குருசேகரத்தின் மிஷனரி ஐயா அவர்கள் அதை வாசிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கின்றோம். சிறப்பாக இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த ஞாயிறு வழிபாட்டுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளினுடைய வழிபாட்டின் ஆரம்ப ஜெபத்தினை நம்முடைய இருக்கின்ற படாலம் திருச்சபையுடைய ஊழியர் திரு இருதயராஜ ஐயா அவர்கள் ஏற்கிறார். இதை வேண்டல் செய்வோம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்முடைய தயவை நாங்கள் நாடும்படியாக உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உம்முடைய தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படியாய், ஆயிரப்படமாக கொடுக்கிற இறை வார்த்தைகளை உடைய உள்ளங்களில் பதியும்படியாய் நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில் ஏறெடுக்கிற பாடல்கள் தேவரே கர்த்தாவே, ஆயிரம் கொடுக்கிற இறை வார்த்தைகளை எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதுமாக எங்கள் பரிசுத்தமாக வழிநடத்த நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்தல வேண்டுமாய் எங்களுக்கு கர்த்தரும் நீ பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகவும் நாம் இணைந்து திருச்சபை புதுவாழ்வு பாடல்களிலே 364வது பாடல், தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தாசரே que
திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். முதலாவது நிருப பாடத்தை நாம் படிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான நிருப பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய குருசேகரத்தில் மிஷனரி ஐயா அவர்கள் அதை வாசிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கின்றோம். சிறப்பாக இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளினுடைய வழிபாட்டின் ஆரம்ப ஜெபத்தினை நம்முடைய இருக்கின்ற படாலம் திருச்சபை ஊழியர் திரு இருதயராஜ ஐயா அவர்கள் ஏற்கிறார். இதை வேண்டல் செய்வோம். எங்களுக்கு கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்முடைய தயவை நாங்கள் நாடும்படியாக உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உம்முடைய தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படியாய், ஆயிரப்படமாக கொடுக்கிற இறை வார்த்தைகளை உடைய உள்ளங்களில் பதியும்படியாய் நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில் ஏறெடுக்கிற பாடல்கள் தேவரே கர்த்தாவே, ஆயிரம் கொடுக்கிற இறை வார்த்தைகளை எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதுமாக எங்களுக்கு பரிசுத்தமாக வழிநடத்த நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்தல வேண்டுமாய் எங்களுக்கு கர்த்தரும் நீ பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றி உண்டாகவும் நாம் இணைந்து திருச்சபை புதுவாழ்வு பாடல்களிலே 364வது பாடல் தாசரே தாரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தாசரே Welcome.
நிருப பாடத்தை நாம் படிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான நிருப பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய குருசேகரத்தின் மிஷனரி ஐயா அவர்கள் அதை வாசிப்பார். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 43 முடிய. கொர்நேலியுவின் இல்லத்தில் பேதுருவின் உரை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிப்பிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் என்பதே. ஆமென். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்கான நற்செய்தி பாடத்தை படிக்க கேட்போம். நம்முடைய குருசேகரத்தின் பொருளர் திருமதி ரெஜினா அம்மா அவர்கள் நற்செய்தி பாடத்தை நமக்கு வாசிப்பார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 முடிய. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் இருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகின்ற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்றார் என்பதை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் அது திருவார்த்தைகளை தியானிக்கவிருக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆற்றல் கொடுத்தும் உடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். அன்பினால் பேசும் வழியை வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயர்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த காணொலி காட்சியின் வழியாக
ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெகு விரைவிலே நாம் இணைந்து வழிபடுகின்ற, முகமுகமாய் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற சூழல் உருவாகும் என்று ஆண்டவரிலே நான் நம்புகின்றேன். அதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்திலே 2வது வாரம் அருட்பணி ஞாயிறாக மிஷன் சண்டேவாக நாம் கொண்டாடுவது நம்முடைய பேராயத்தின், சென்னை பேராயத்தின் வழக்கம். சிறப்பாக நம்முடைய சென்னை பேராயத்திலும் பேராயத்தின் எல்லைப்புறமெங்கிலும் இருக்கின்ற பணித்தலங்களிலே பணியாற்றுகின்ற திருப்பணியாளர்கள், அருட்பணியாளர்கள், மிஷனரிகளுக்காக மன்றாடவும் அவர்களுடைய பணிகளை மேம்படுத்துவதற்காக நாம் உழைக்கவும், இந்த நாளிலே எப்பொழுதும் உறுதி பூண்டு கொள்வதும், அதற்காக பொருளாதார தேவைகளை உறுதிப்படுத்துவதும் நம்முடைய பேராயத்தின் பணி, மிக முக்கியமான பணிகளில் ஒன்று என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவுடைய அருட்பணி என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மிஷன் சண்டே, அருட்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல். ஆண்டவருடைய நற்செய்தி என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமானது என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு அருட்பணி, மிஷன் ஆஃப் காட், மிஷன் ஆஃப் ஜீசஸ் என்பது என்ன என்று பல்வேறு குழப்ப நிலைகளுக்குள்ளாக நாம் உட்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. ஆண்டவர் இயேசு செய்த அருட்பணி என்ன, அவர் எப்படிப்பட்ட அருட்பணியை முன்வைக்கிறார் என்பதை இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 to 25 வரை இருக்கின்ற பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செய்ய வந்த அருட்பணி என்ன என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், இறை அரசு, விண்ணரசு உங்கள் அருகிலே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதுதான் முதலாவது திருப்பணி. அன்புக்குரியவர்களே, மக்களை உணர்வடைய செய்கின்ற திருப்பணியை ஆண்டவர் செய்கின்றார். By declaring that God's empire is at hand. விண்ணரசு என்பது மிக அருகிலே இருப்பதாக காட்டுகின்ற ஆண்டவர் இங்கு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்பாக இருந்த சமய சூழ்நிலைகளும் சமய கலாச்சாரங்களும் விண்ணரசு என்பது வெகு தூரத்தில் இருக்கின்ற ஒன்று, அது யாராலும் அதிலே பிரவேசிக்க முடியாது என்கின்ற எண்ணம் கொண்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது, கடவுள் தூரமாக இருக்கிறவர், வெகு தொலைவிலே இருக்கிறவர் என்கின்ற எண்ணத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, கடவுள் உங்கள் அருகிலே தான் இருக்கிறார், விண்ணரசும் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய செய்தியை நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் நற்செய்தியாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தொலைவில் இருக்கின்ற விண்ணரசு இப்பொழுது கூட நாம் அப்படித்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்பது, கடவுளுடைய அரசு என்பது வெகு தொலைவில் இருப்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மத்தேயு நற்செய்தி நூலை நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே 18 to 24 வரை இருக்கின்ற வசனங்களிலே த மிஷன் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் இயேசுனுடைய அருட்பணி என்பது மிக தெளிவாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அங்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் தம் ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்களை மீட்பார். மக்களை ரட்சிக்கிறவர் இயேசு, மக்களை விடுதலை செய்கிறவர், அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை செய்கின்ற பணிதான் அவருடைய பணியாக இருக்கும் என்று தேவதூதர் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய பணி குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு இன்னொரு பெயரும் இடப்படுகிறது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கடவுளை வெகு அருகிலே காட்டுகிறவராக அவர் இருப்பார். இதுவரைக்கும் கடவுள் எங்கேயோ இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் கொண்ட மக்களுக்கு இந்த ஆண்டவர் இயேசு, கடவுள் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார், உங்களை மீட்கின்ற கடவுள், உங்களை ரட்சிக்கின்ற கடவுள் உங்கள் அருகிலே இருக்கிறார் என்று காட்டுவதுதான் ஆண்டவருடைய மிக முக்கியமான திருப்பணியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை மிக அருகிலே பார்க்க வேண்டும், விண்ணரசை
மிக அருகிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட முதல் அருட்பணி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பறைசாற்றுகின்ற பணி. ஒருவேளை இதே மனம் திரும்புங்கள் என்கின்ற வார்த்தையை யோவான் திருமுழுக்கு யோவானும் பயன்படுத்துகின்றார். 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவரும் தன்னுடைய பணியை துவங்குகிற பொழுது மனம் திரும்புங்கள், விண்ணரசு உங்கள் அருகிலே இருக்கிறது என்கின்ற வார்த்தையோடு, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற வார்த்தையோடு அவர் தன்னுடைய பணியை துவங்குகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புதல் என்றால் என்ன? வாட் இஸ் ரிப்பண்டிங்? எபிரேயத்தில் ஷூப் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மனம் திரும்புகிறேன் என்கிற கிரேக்க வார்த்தை மெட்டனோயா என்கின்ற வார்த்தையினால் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் முழுவதுமாக இருக்கின்ற வாழ்வு சூழ்நிலையில் இருந்து வேறொரு வாழ்வு சூழ்நிலைக்கு திரும்புவது, அல்லது கடவுள் விரும்புகின்ற வாழ்வு சூழ்நிலைக்கு திரும்புவது. மனம் திரும்புகள் என்று சொன்ன உடனே யோவான் சொல்கின்றார், உங்களில் இருக்கின்ற குறைவுகளை பாருங்கள், உங்கள் அருகில் இருக்கின்ற மக்களோடு உங்களுடைய வாழ்வு முறை எவ்வாறு குறையப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு பட்டியல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் 2 அங்கிகளை வைத்திருக்கிறீர்களோ ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்து விடுங்கள். யாரெல்லாம் உங்களிடத்தில் அதிக உணவு இருக்கிறதோ உணவில்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு ஆயக்காரரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விதிக்கப்படாத வரிகளை நீங்கள் வாங்க வேண்டாம். இப்படி மக்கள் நல்வாழ்வை குறித்த போதனையை மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் யோவான் திருமுழுக்கினர் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புதல் என்பது உணர்வடைவது. என் அருகிலே கடவுள் இருக்கிறார் என்பதை கூட அறியாமல் என் இஷ்டப்படி வாழ்வது, பிறர் மீது அக்கறை இல்லாமல் வாழ்வதுதான் பாவ வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதிலிருந்து தான் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு கூட நம்முடைய மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிற சமயத்தவரை பார்த்து நாம் சொல்லுகின்றோம் மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் அவர்களை எல்லாரும் இயேசுவின் பக்தர்களாக மாற்றுவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் மனம் திரும்புதல் என்று நாம் சமயத்திற்கு திருப்புவதை, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதை சொல்வதற்கு பதிலாக சமய மாற்றத்துக்கு திருப்புவதற்காக இந்த மனம் திரும்புகள் என்கின்ற வார்த்தையை பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு மனம் திரும்புகள் என்கின்ற வார்த்தையை சமய மாற்றத்துக்காக குறிப்பிடவில்லை, மாறாக வாழ்வு மாற்றத்துக்காக குறிப்பிடுகிறார். உணர்வுள்ள வாழ்வு, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, என் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்கின்ற உணர்வை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் இறையரசை காண முடியும். ஒருவேளை அவர்களும் இறையரசை காண முடியும். உணர்வடைந்த பிற்பாடு நாம் செய்கின்ற பணிகளும் இந்த உலகத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இறையரசை காண்பிக்க முடியும், வெகு அருகிலே காண்பிக்க முடியும் என்கின்ற அந்த செய்தியை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். எனவே முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்பணி மக்களை உணர்வடைய செய்வது. மக்களை உணர்வடைய செய்வதன் மூலமாக விண்ணரசை அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவரை, கடவுளை நம் செயல்களின் வழியாக காண்பித்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 22 வரை இருக்கின்ற பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சீடர்களை அழைக்கின்றார். இந்த சீடர்கள் முதலாவது பேதுருவும் அந்திரேயாவும் அழைக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து யாக்கோபும் அவருடைய சகோதரராகிய யோவான், செபதேவியின் குமாரர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் அழைக்கப்படுகின்ற சூழல் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏன் ஆண்டவர் சீடர்களை அழைக்கிறார், இந்த அருட்பணியிலே, இந்த ஊழியத்திலே எவ்வாறு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அன்றாட வேலை செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே கடவுள் அவர்களை சந்திக்கிறார். ஒருவேளை மீன் பிடித்தல் பணி என்பது ரோம கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு பணி. ஏனென்று சொன்னால், அந்த கலிலேயா கடலிலே கிடைக்கின்ற மீன்களை வைத்து வியாபாரம் செய்கின்ற பொழுது அதன் வழியாக அரசாங்கத்துக்கு வருமானம் பெருகுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் வரியை செலுத்தி, மீன் பிடிப்பதற்கு தனி வரி செலுத்த வேண்டும், அதில் பர்மிஷன் கான்ட்ராக்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் மீன் பிடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி, அப்படி அனுமதி பெற்று மீன் பிடிக்கிறவர்கள் இந்த பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியிலே அவர்கள் இருக்கின்ற சூழலில் இருந்து அப்படியே அவர்களை அழைக்கின்றார். டு மேக் ஏ ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிட்டி,
ஒரு மாற்று சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஆண்டவர் தன் சீடர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருட்பணி என்பது மாற்று சமுதாயத்தை உருவாக்குவது. ஏற்கனவே இருக்கின்ற சமுதாயத்திலே தீமைகள் புறையோடி போயிருக்கின்றன, அடிமைத்தனம் மேலோங்கி இருக்கிறது, ஆதிக்க சக்திகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆதிக்க சக்திகளில் இருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால், ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள், அந்த சீடர்களை முதலிலே ஆண்டவர் அழைக்கின்றார். அதை தன் அருட்பணியாக அவர் மேற்கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வாழ்முறையிலிருந்து இன்னொரு வாழ்முறைக்கு திரும்ப அழைப்பதுதான் அருட்பணி. ஏற்கனவே இருக்கின்ற வாழ்முறை அடிமைத்தனத்திற்கு ஒத்து போகின்ற ஒன்று, ஆதிக்க சக்திகளை பார்த்து கேள்வி கேட்காத ஒன்று, தீமைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று. அதிலிருந்து விடுபட்டு வருவதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவர்களும் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இரண்டாவது இந்த அருட்பணியை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை, நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் அருட்பணியாளர்களாக மாறுங்கள். நம் அனுதின வாழ்வில் ஒருவேளை இதற்கென்று சிறப்பு பயிற்சிகளை பெற்றுக்கொண்டவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை, மாறாக தன்னுடைய அனுதின பணிகளை செய்கிறவர்களை தன் சீடர்களாக அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு ஒரே ஒரு தகுதிதான் வேண்டும், இருக்கின்ற சூழலை விட்டுவிட்டு வேறு ஒரு சூழலுக்கு வாழ்வதற்கு தங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. மூன்றாவது, இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 to 25 வரை இருக்கின்ற வசனங்களிலே விண்ணரசின் பணிகளாக, ஒருவேளை கடவுள் நம் அருகிலே இருந்தால் என்ன அற்புதங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை இங்கு அழகாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 23 to 25 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். 23ஆம் வசனத்திலே அவர் தொழுகை கூடங்களிலே கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சுற்றுப்புறங்களில் இருந்து வந்த மக்கள், நோயாளர், பேய் பிடித்தவர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரையும் குணமாக்கினார். அன்புக்குரியவர்களே, அவர் கற்றுக் கொடுத்தார், அவர் பிரசங்கம் செய்தார், அவர் குணமாக்கினார். இது அவருடைய பணிகளிலே மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. யாருக்கு கற்றுக் கொடுத்தார், யாருக்கு பிரசங்கம் செய்தார்? ஒருவேளை கலிலேயா பகுதியில் இருக்கின்ற அவர்கள் யார் என்று சொன்னால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 to 16 வரை இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, இருளிலே இருக்கின்ற மக்கள், சாவின் நிழல் சூழ்ந்திருக்கின்ற மக்கள், இன் டார்க்னஸ் அண்ட் இன் டெத், அந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு இதுவரை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக் கொடுப்பதெல்லாம் எருசலேமிலே தான் நடந்தது. இங்கு சினகாக், தொழுகை கூடங்கள் எல்லாம் வெறுமனே இருந்தன. அவர்களுக்கு வாழ்வியல் முறைகள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு திருமறையை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கப்படவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருக்கிற தொழுகை கூடங்கள், அவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் எல்லாம் மனிதர்களாகவே மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாம் திருடர்களாக பார்க்கப்பட்ட ஒரு சூழல் இருந்த காலகட்டம் ரோம கலாச்சாரத்தில். அவர்கள் எப்பொழுதும் ஏமாற்றுபவர்கள், அவர்கள் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் என்கின்ற எண்ணம் மீன் பிடிக்கிறவர்கள் மேல் இருந்தன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அருட்பணி. பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆள் இல்லாதவர்களுக்கு பிரசங்கம் செய்வது அருட்பணி. குணமாக்க முடியாத சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு இருக்கின்ற மக்களை குணமாக்குவது. ஒருவேளை அந்த குணமாக்குதல் என்பது சாதாரண ஒரு வேலை அல்ல. இந்த குணமாக்குவதற்கு முன்பாக அநேகர் மக்களோடு உறவற்றவர்களாக இருந்தனர். ஒருவேளை பேய் பிடித்தவர்களை குணமாக்கினர். பேய் பிடித்தவர்கள் என்று நினைத்து அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள். தொழுநோயாளிகள் அனைவரும் மக்களோடு உறவற்றவர்களாக இருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவரும் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் இயேசுவுடைய அருட்பணியிலே நிறைய இடங்களிலே பார்க்கின்றோம். பார்வையற்றவரை சுகமாக்குவது, தொழுநோயாளரை சுகமாக்குவது, லேகியோன் பேய் பிடித்தவரை சுகமாக்குவது, இப்படி பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் தன்னுடைய அருட்பணியை செய்கின்றார். இந்த அருட்பணி எல்லாமே மீண்டும் மக்களை கட்டி எழுப்புகின்ற ஒன்று, மக்களோடு இணைக்கின்ற ஒன்று. பை ஷோயிங் காட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ரேட், கடவுளுடைய மாற்றம் தருகின்ற பிரசன்னத்தை உறுதியாக்குவதுதான் அருட்பணி. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, மக்களை கட்டி எழுப்புகின்ற இந்த பணியிலே ஆண்டவர் இயேசுவோடு முழு மனதோடு இணைந்து செயலாற்றுகின்ற சீடர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய அருட்பணி என்பது என்ன? வாட் இஸ் அவர் மிஷன் டு திஸ் வேர்ல்ட்? வாட் இஸ் த மிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பெரும்பாலும் நமக்கு இருக்கின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு பக்தர்களை உருவாக்கி கொள்வது, ஆனால் அவர் சீடர்களை தான் கேட்கிறார். இயேசுவை குருவாக, ஆண்டவர் இயேசுவை குருவாக யார் பார்க்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியும், அவர்கள்தான் விண்ணரசை பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய செய்திகளும் நம்முடைய நற்செய்தி பணிகளும் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், தி அதர் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி, விண்ணரசு தூரமாக இருக்கிறது. இன்றைக்கு நீ மரணித்தால் நீ எங்கு செல்வாய்? நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, எனவே இயேசுவை ஏற்றுக்கொள் என்கின்ற அந்த தத்துவத்தை தான் அதிகமாக நம்முடைய நற்செய்தி பணி முன்வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அப்கோர்ஸ் இந்த உலகத்தை தாண்டியும் வாழ்வு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது சாலச் சிறந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே விண்ணரசை மக்கள் பார்க்க வேண்டும், கடவுள் ராஜ்யம் தூரத்திலே இல்லை, உங்கள் அருகிலே இருக்கிறது என்கின்ற செய்தியை கொண்டு செல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். we need to build people. மக்களை கட்டி எழுப்புகின்ற பணி. நிறைய பேர் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள். நான் எவ்வாறு வாழ்கிறேன் என்று தெரியாமல், ஒருவேளை என்னை சுற்றி என்ன ஆதிக்க சக்திகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற உணர்வில்லாமல் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவையான அருட்பணி என்ன? வாட் இஸ் ஆர் மிஷனரிஸ் அல்லது திருச்சபை ஆயர்கள், அருட்பணியாளர்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்று சொன்னால், மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வது, கடவுள் பக்கத்திலே இருக்கிறார் என்பதை காண்பிப்பது, என்னை சுற்றி என்ன அடிமைத்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு நிறைய விஷயங்களிலே நாம் புரியாமல் இருக்கின்றோம். அரசியல் அடிமைத்தனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியல. அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் பின்னாக கண்மூடித்தனமாக ஓடுகின்ற மக்கள் கூட்டம் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் கூட நடைபெறுகின்ற அடிமைத்தன நிகழ்வுகளையும் ஆதிக்க சக்திகளையும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். திருச்சபையிலே கூட அடிமைத்தனங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய அருட்பணி என்ன என்று சொன்னால், மக்களை விழிப்படைய செய்வது. கடவுள் பக்கத்தில் இருக்கிறார், மனம் திரும்புங்கள். நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே இருந்தால் நிச்சயமாக உங்களால் கடவுளை காண முடியாது. You need to change your lifestyle. யோவானும் அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்வு சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள். அடிமைத்தன வாழ்வோடு நீங்கள் ஒத்து போனால் நிச்சயமாக கடவுளை உங்களால் காண முடியாது. ஒருவேளை எங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமோ அங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் ஆண்டவரின் அருட்பணி. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை சென்று ஆதரித்து கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்று சொல்வதுதான் அருட்பணி. நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு மாறிவிடும் என்று சொல்வதை காட்டிலும் கடவுள் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை செயல்களின் வழியாக காட்டுவதுதான் உண்மையான அருட்பணியாக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, we are making என்ன சொல்றது, அங்கத்தினர், போன வாரமும் அதை தான் நான் சொன்னேன், நாம் மெம்பர்ஸ் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், பக்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே பக்தர்களை உருவாக்க சொல்லி கேட்கவில்லை, மாறாக சீடர்களை உருவாக்கும். நீங்கள் கொடுக்கின்ற ஞானஸ்தானம் ஒரு சீடரை உருவாக்கி இருக்க வேண்டும். உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், சீடராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, the mission of God is to make disciples. சீடர்களை உருவாக்குவது, அந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்குவது. அந்த புதிய சமுதாயத்தில் கடவுள் மிக அருகிலே இருப்பார். அருகிலே கடவுள் இருக்கின்ற பொழுது மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற முடியும். அந்த நல்வாழ்வு பெறுகின்ற திருப்பணியை செய்வதற்கு, அருட்பணியை செய்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இதற்காக சிறப்பு பயிற்சிகள் தேவை. ஒருவேளை ஆயர்கள் இருக்கிறார்கள், மிஷனரிகள் இருக்கிறார்கள் என்பது நிறுவனம் சார்ந்தது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அருட்பணியாளர் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு நமக்கு வர வேண்டும். நான் வாழ்கின்ற சூழ்நிலையிலே பிறருக்கு எந்த அளவுக்கு கடவுளை காண்பிக்கிறவராக இருக்கிறேன். How I manifest God's love. கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவது அருட்பணி. ஆண்டவர் இயேசு அதை செய்தார். அந்த பணியை செய்ய நம்மையும் அழைக்கிறார்.
எனவே இந்த அருட்பணி ஞாயிற்றுக்கிழமையில உண்மையான அருட்பணியாளர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை அப்படி அர்ப்பணித்தால் வெகு விரைவிலே அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக மாறியிருப்பார்கள். நான் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக இயேசுவின் கொள்கைகளை, ஆண்டவர் இயேசுவை தன் குருவாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள். அந்த உலகத்திலே அடிமைத்தனம் இருக்காது. அந்த உலகத்திலே தீமை ஆட்சி செய்ய முடியாது. அந்த உலகத்திலே கடவுளுடைய ஆட்சி நிறைவாயிருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் விரும்புகின்ற உலகத்தை உருவாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கடவுள் நமக்கு பலன் தருவாராக. சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பேராயத்தின் எல்லைப்புறம் எங்கிலும் பணியாற்றுகின்ற மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய திருப்பணி வெறும் ஞானஸ்தானம் கொடுத்து மதம் மாற்றுகின்ற திருப்பணியாக மட்டுமல்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய கொள்கைகளை உண்மையாய் பறைசாற்றுகிற திருப்பணியாகவும் இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வு, மிஷனர்களுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமைய வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய பேராயத்திலும் இந்த மிஷன் திருப்பணி என்பது வெறும் மதம் மாற்றுகின்ற பணியாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வை மாற்றுகின்ற பணியாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மன்றாடுவோம். நிறைவு ஜெபத்தை நம்முடைய குருசேகரத்துடைய செயலர் அவர்கள் ஏறெடுப்பார். ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வனமகிழ்ச்சியா நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது விட கிருபை, அந்த கிருபையினால் தகப்பெடுத்து 2020ஆம் ஆண்டிலே 7வது மாதத்தில் நாங்கள் 11 நாட்களை கடந்து இந்த 12வது நாளில் தூய ஆலயத்திலே தகப்பெடமை நோக்கி நாங்கள் மன்றாடும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற கடவுள், எங்கே 2-3 பேராக நாமத்தினாலே குழுவிழுதும் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாக கர்த்தர், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவர், இந்த நாளிலே கூட ஆண்டவரே தேவன் இந்த நாளில வாழ்வழிக்கிற வார்த்தையாக ஆண்டவரை எங்கள் சென்னை பேராயத்தின் மூலமாக, பேராய கரிசையின் மூலமாக இந்த நாளிலே ஆண்டவரை எங்கள் கருவழி சென்னை தெளிந்த திருச்சபை கருவழி குருசேகரத்தில் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கின்ற ஜபங்களும் எங்கள் அன்பின் ஆயிரம் மூலமாக நீர் கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் ஆண்டவர் நலிந்து கிடக்கின்ற, ஆண்டவர் வாழ்வழிந்து கிடக்கின்ற இந்த மக்களுக்கு ஆண்டவரை சென்றடைபடியாக ஆண்டவர் வாக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற வார்த்தையாக ஆண்டவர் இந்த அருள் என்பது அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல செய்தி என்று ஆண்டவர் எங்கள் அன்பின் ஆயிரம் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரை ஆற்றிலும் தேற்றலும் கொடுத்து நிறைவாய் சந்திக்கபடியாக நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கொடிய கொரோனா வைரஸ் மூலமாக பயத்தோடு நடுத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே தேவரே ஆண்டவரே லூக்கா 2:10 பிரகாரமாக ஆண்டவரே இந்த பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கல ஒரு நல்ல செய்தி என்று பார்க்கிறோம். அந்த நல்ல ஒரு செய்தி ஆண்டவரே என் அன்பு ஜனங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரணம் தொழில் பள்ளத்தாகி இருந்தவர்கள் ஆண்டவர் வெளிச்சம் பிரகாசம் என்று ஆண்டவரே ஏசாயா 9:2 படியாக ஆண்டவரே இப்படியாக ஆண்டவர் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவர் எழுந்து இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஒரு மகிழ்ச்சி என் அன்பு ஜனங்களுக்கு தருபடியாய் நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரை சென்னை பாராயத்தின்படி ஒவ்வொரு குருசேகரத்தில் ஆயிரங்களுக்கு உடல்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு குருசேகரத்தில் ஊழியர்களுக்காக ஆண்டவர் ஊழியர் குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு குருசேகரத்துடைய ஆண்டவர் திருச்சபை மக்களுக்காக நன்றி துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த செய்தி ஆண்டவரே தேவரே உம்முடைய வாசனங்கள் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலே அடுத்து கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் மகிழ்ச்சியுடைய செய்தியாக ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே இது லூக்கா 6:30 படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்பட வேண்டும் சொல்ல வசனத்திற்காக உம்முடைய நீதியை, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகின்ற அனைத்து மக்களாக எங்கள் ஒவ்வொருவரை ஆற்றல் படுத்தபடியால் மனோட்சம்
மன்றாடுகிறோம். இந்த கால வேளையில் கொடுக்கப்பட்ட இறை செய்திகள் ஆண்டவரை நாங்கள் முற்றிலுமாக ஆண்டவரை அதை ஆண்டவரை உணர்ந்து செயல்படுத்தக்கதாக கர்த்தர் சகலவற்றிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆண்டவர் கைவிடாத நேசர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் இந்த நாளுக்குரிய இறை செய்தி அது வாழ்வளிக்கிற செய்தியாக எங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த செய்தி ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதா செய்தியாக அமைய உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவர் மீன் பிடித்து கொடுத்தவர்களை ஆண்டவர் இனி அவன் நீங்கள் மீன் பிடிக்க முடியாது, இதோ மனுஷர்களை பெடிக ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த தேவன் எங்களை கூட அவனுக்கு அருள்பணிக்கென்று ஆண்டவர்களை தெரிவு செய்யபடியாய் நோக்கி கொண்டாடி செபிக்கிறோம். கர்த்தர் சகலத்தை செய்ய வல்லவர், அவன் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்க யோபு சொன்னது போல இந்த நாட்களும் கூட அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நோக்கி கொண்டாடுகிறோம். இந்த அருள் செய்தி என்பது ஆண்டவர் அனைத்து சடங்குகள் மத்தியிலே கடந்து வரட்டும். தூய ஆவியினால் ஒவ்வொரு நிரம்படியாக செபிக்கிறோம். இந்த கால வேளையிலே அடிமைகள் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் சமரணமாய் கொடுக்கும்படியாய் தூய மகிமை கரங்களுக்குள் அவர் திருமண சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கணம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு எப்பொழுதும் தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நிறைவான வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆற்றலும் பெற நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் நற்செய்தி பணி வாரியத்தோடும் நற்செய்தி பணி வாரியத்தின் வழியாக செய்யப்படுகின்ற அனைத்து திருப்பணிகளோடும் அருட்பணிகளோடும் பேராயத்தின் அனைத்து அருட்பணியாளர்களோடும் அவர்கள் ஆண்டவருக்கென்று செய்கின்ற உண்மையான திருப்பணிகளோடும் அவருடைய நல்வாழ்வோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஒரு ஆவியோடு இருப்பார். ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்வோம்.